அடடே, இன்னைக்கு 6ஆம் தேதியா? சின்னதுரைக்கு சம்பளம் வந்திருக்குமே. கல்யாணத்துக்கு முன்னாடி சின்னதுரை சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பான். இப்பதான் மருமவ வந்துட்டாலே, இனிமேட்டு அவ கையில கொடுத்துருன்னு சொல்லிடணும். சின்ன பொண்ணு என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா, வெளில போகணும்னு சொன்னேன்ல. பேபி தோ 2 நிமிஷம் வந்துடுறேன். என்னப்பா, வெளில போறீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு சம்பளம் போட்டாங்க. அதான் சின்ன பொண்ணை கூப்பிட்டு வெளில போயிட்டு வந்துடல. போலாம் சின்னம். கல்யாணம் ஆனாலே இந்த பசங்க எல்லாம் ஏன் தான் இப்படி மாறி போயிடுறாங்கன்னே தெரியலையே. சரி பரவாயில்ல, மருமவ கையில தானே கொடுத்தான், இதுல என்ன இருக்கு? இதுக்கப்புறம் அவ தானே இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த போறா. என்ன, ஒரு பெரிய மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி பரவாயில்ல, என் பிள்ளை என் மருமவ தானே, இருந்துட்டு போகுது. இந்தாங்க. என்னது மருமவளே? அது ஒண்ணும் இல்லத்த, எப்பயும் சம்பளம் வாங்கினா அம்மா கையில தான் கொடுப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வாட்டி வாங்குறேன், அதான் கொஞ்சம் ஸ்வீட்டோட சேர்த்து கொடுக்கலான்னு. இதாங்கத்த, இது அவரோட சம்பளம், இது என்னோட சம்பளம். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பால்கோவாவும் இருக்கு. அடடே, எனக்கு எம்பிட்டு தங்கமான மருமவ கிடைச்சிருக்கா. கொஞ்ச நேரத்துல என் பிள்ளைங்களை நானே தப்பா நினைச்சிட்டேனே. அட இவ்வளவுதாங்க வாழ்க்கை. வீட்டில் இருக்க பெரியவங்க சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணா அதை விட என்னங்க வேணும்? நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்? கரெக்டுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.